To live by faith is to live by speaking out the word. விசுவாசத்துல வாழ்றதுன்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசி பேசி வாழ்றேன். வியாதி வருதா என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை நேரா பேசுறோம். அதுக்காக தரித்திரம் வருதா என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுறோம். அதுக்கு எதிராக வாழ்க்கையில பிரச்சனையா தேவையா பலவீனமா எப்பெல்லாம் நான் வார்த்தையை எடுத்து பேசுறேனோ அப்பெல்லாம் நான் விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வார்த்தைக்குள்ள விசுவாசம்ன்ற வல்லமை இருக்குது. அந்த விசுவாசம் தான் உலகத்தை உண்டாக்குச்சு. அதே விசுவாச வல்லமையால வியாதியை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையினால பலவீனத்தை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையினால கெட்ட பழக்கங்களை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையால கடன் பிரச்சனை ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்க. இப்ப அந்த விசுவாச வல்லமையை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? ஒரு மிசைலுக்குள்ள வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நம்ம அதை பேசும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது.